ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கார்ப்பரேட் மோகம் கொண்ட திமுக அரசு தமிழக விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் விடியலாக துவங்கட்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை பொங்கலை கொண்டாட இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் மோகம் கொண்ட அரசியல் தலை தூக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 மூலம் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய முகவரியை அளித்து விட்டார்கள். விவசாயிகளுடைய சுதந்திரம் அபகரிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தர மறுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கிற கொடுமை அரங்கேறி வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. கரும்பு டன் ஒன்றுக்கு 4000, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 2021 முதல் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆண்டு இனி அந்த 2500 கொடுத்திருந்தால் 3200 ரூபாய் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நெல்லுக்கு விலை கிடைப்பது போல கிடைத்திருக்கும். அதையும் ஏமாற்றி விட்டார்கள். கல்வி கடன் முழுமையும் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது ரத்து செய்வது கைவிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நெல் கொள்முதலை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியை வேகமாக மேற்கொள்கிறார்கள்.